புன்னகை பூவே சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்தோட முடிய போறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இந்த புன்னகை பூவே சீரியல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷமா வெறும் 304 எபிசோட் மட்டுமே ஒளிபரப்பாகி இருக்கிற நிலையில இந்த மாச கடைசியில முடிவுக்கு வரப்போகுது. சன் டிவில அடுத்தடுத்து பல சீரியல் வரப்போற மே மாச கடைசியில தொடங்க போறனால இப்போ புன்னகை பூவே சீரியல் முடிய போகுது. இதனால இப்போ புன்னகை பூவே சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். புன்னகை பூவே சீரியல் ஹீரோயின் ஆக்ட் பண்ற செலியன் மற்றும் கயல்விழி அவர்கள் ரொம்பவே யதார்த்தமா நடிச்சு தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அமாஞ்சியா நடிக்கிற கயல்விழிக்காகவே இந்த சீரியல்ல பல ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கயல்விழி கேரக்டர் தான் இந்த சீரியலோட ஒரு மிகப்பெரிய தூணுன்னு சொல்லணும். அப்படி அந்த கயல்விழி கேரக்டர்ல சைத்ரா நடிச்ச வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க விலகுனதுக்கு அப்புறமா என்னதான் ஐஸ்வர்யா நல்லா நடிச்சாலும் சைத்ரா அளவுக்கு இல்லன்னு தான் ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இப்போ சீரியலோட கதை சொல்ற மாதிரி இல்லாததுனால ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்காம போயிருச்சு. சைத்ரா போனதுக்கு அப்புறமா மக்கள் அதிகமா சப்போர்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த சீரியலோட டிஆர்பி கம்மியா வந்தாலும் இந்த சீரியலுக்கு சொல்ற அளவுக்கு சில ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க இப்போ சோசியல் மீடியால சீரியலை முடிக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து பல புது சீரியல் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறனால இப்போ கண்டிப்பா முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க புன்னகை பூவே சீரியலை இந்த மாசத்தோட முடிய போறத பத்தியும் இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.